இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மதுரை விமான நிலைய விரிவாக்க திட்டத்திற்கு நிலங்களை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சின்ன உடைப்பு கிராம மக்கள் தொடர்ந்து 13வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் விக்னேஷ் வழங்க நாம் கேட்கலாம். விக்னேஷ், 13 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில போராட்டத்தின் தற்போதைய நிலை? நிச்சயமாக சார், அதாவது மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் விவகாரம் தொடர்பாக இந்த வழக்கானது நாளை உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் சின்னொடப்பு கிராம மக்களின் போராட்டமானது தீவிரமடைந்துள்ளது. மதுரை விமான நிலையம் விரிவாக்கத்திற்காக சுமார் 633.17 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த கிராம மக்களுக்கு மீள்கூடிய அமர்வு செய்யாமல் தங்கள் நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது என தொடர்ந்து 13 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த சமூக மக்களுக்கு போராட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு தென்காசி, திண்டுக்கல், கரூர், சாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து மதுரை மற்றும் மதுரை சுற்றி உள்ள சிந்தாமணி, அனுப்பானடி, அவனியாபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து அதிக அளவு ஆதரவு தெரிவித்து மக்கள் ஒன்று கூடியதால் தற்போது 1500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மக்களின் கோரிக்கையானது 2024 படி நில மதிப்பீடு படி தங்களுக்கு தொகையை வழங்க வேண்டும், இல்லை என்றால் எங்களுக்கு மீள்கூலி அமர்வு செய்துவிட்டு தங்கள் நிலங்களை கையகப்படுத்திக் கொள்ளலாம் என இந்த மக்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் தற்போது வரை இந்த மக்களை சந்தித்து எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் வராததால் இந்த சின்னொடப்பு மக்கள் போராட்டமானது தீவிரமடைந்துள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.